ஹலோ, இது ஜெர்மனியில் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு. இப்போ நான் வந்து பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் இங்கே வெயிலும் அடிக்குது. நேற்றெல்லாம் ஸ்னோவாக இருந்துச்சு. ஸ்னோ தெரியுதா? வெள்ளை வெள்ளையா அதெல்லாம் ஸ்னோ தான். ஸ்னோ பார்த்தீங்களா? ஆனால் செம்மையாக வெயில் இல்லை, வெயிலும் அடிக்குது, குளிரவும் செய்யுது. கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி சில்ட்ரன் பார்க் இருக்கும். இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. சம்டைம்ஸ் இந்த ஸ்னோ வந்து ரொம்ப வழுக்கும். ஸோ பார்த்து தான் நடக்கணும். எனக்கே சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பெரும்பாலும் வெளியவே வரமாட்டேன். இன்னைக்கு வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டனால என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுக்க போயிட்டுருக்கேன். நம்ம போய் அந்த பாத்வேல ஏறிடலாம். ஸோ இங்கே வந்து இந்த சைடு இந்த பாத்வேல தான் நடக்கணும். ஐயோ வழுக்குமே. இட்ஸ் ஓகே. எப்போவுமே எனக்கு வெளியே போகிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இங்கே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு vlog மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி vlog பேசிகிட்டே போனால் கொஞ்சம் போர் அடிக்கிறது தெரியாது. என்ன விஷயம், எதுக்கு போர் அடிக்குதுன்னா, நாங்கள் ஒரு வில்லேஜ் மாதிரி ஏரியாவில் இருக்கோமா. ஸோ அவ்வளோக்கா இங்கே வந்து ஆட்களே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிஸியாகவே இருக்காது. ஸோ வெளியே வந்து ஒரு ட்ராம் ஏறி மெயின் ரோடுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். வாக் பண்ணுறப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். வந்து எங்கள் வீடு கொஞ்சம் உள்ளே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் மெயினுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நடந்தோம்னா மெயின் ரோடு வரும். அங்கே இந்த தியேட்டர், ஹோட்டல்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அங்கே நம்ம இப்போ போக போகிறதில்ல. ஹெச்ன்னு போட்டிருந்தா பஸ் ஸ்டாப்பு. ஸோ நான் இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். பஸ் வரப்போ ஏறி நம்ம அந்த மெயின் ரோட் ட்ராவல் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா இப்போ இங்கே வந்து மத்தியானம் 1:45 ஆகுது. 1:47க்கு எனக்கு பஸ்ஸு. இன்னும் 5 minutes இருக்குது எனக்கு பஸ் வரத்துக்கு. இதெல்லாமே ஸ்னோ. சரிதா பஸ் வருது.